Hi students, good day to all. Welcome to SAS Accountancy. இந்த கிளாஸில் நம்ம ஒரு காஸ்ட் ஷீட்டோடைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்ப்போம். ஸோ காஸ்ட் ஷீட்டுக்கான ஃபார்மெட் ஏற்கனவே நான் உங்களுக்கு 2 ஃபார்மெட் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சிம்பிள் காஸ்ட் ஷீட் ஃபார்மெட், அனதர் ஒன் இஸ் காஸ்ட் ஷீட் வித் இன்வென்ட்ரிஸ்ன்னு 2 ஃபார்மெட் சொல்லியிருக்கேன். இது காஸ்ட் ஷீட்டு வித் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். ஒன்லி ரா மெட்டீரியல் மட்டும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக், அதாவது தொடக்க சரக்கிருப்பு, க்ளோசிங் ஸ்டாக், இறுதி சரக்கிருப்பு ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். இந்த சம்மை பொறுத்தவரைக்கும், இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ரா மெட்டீரியல் வேல்யூ மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் சாதாரண தான். 3 காலம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று பர்டிகுலர்ஸ், அந்த எக்ஸ்பென்சஸ் எழுதுறதுக்கு, மற்ற 2 அமௌண்ட்டு காலம். ஓகேவா? இன்னர் அமௌண்ட் காலம், அவுட்டர் அமௌண்ட் காலம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். யூ ஆர் ரெக்வயர்ட் டு கம்பைல் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன். ஸோ நம்ம இந்த சம் பொறுத்த வரைக்கும் காஸ்ட், மொத்த செலவுகள் எவ்வளோ, அதுலேருந்து இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேருந்து கிடைச்ச லாபம் என்ன, இது ரெண்டுத்தையும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக. ஓகேவா? ஸோ இதில் அந்த ஷோயிங் கிளியர்லி என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் கன்சியூம்டு, எவ்வளோ மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு. ப்ரைம் காஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரைம் காஸ்ட்ன்றது முதன்மையான செலவுகள். அது மெட்டீரியல், லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 3 சேர்ந்தது தான் ப்ரைம் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்ன்றது ஃபேக்ட்ரி காஸ்ட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது ஆஃபீஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணி காமிக்கிறது. அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுறது. ப்ராஃபிட் அந்த இதுலேருந்து கிடைச்ச லாபம், அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச லாபம். இந்த சம்மில் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. பொதுவாக உங்களுக்கு இந்த காஸ்ட் ஷீட் கேட்டால் சேல்ஸ் வேல்யூவை கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சம்மில் ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ இந்த காஸ்ட் ஷீட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா நம்ம ஒவ்வொரு செலவுகளையும் கூட்டிக்கிட்டே வர்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு முதன்மையான செலவுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் இந்த இதில் கீழே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, எவ்வளோ மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. வேஜஸ், லேபருக்கு கொடுக்குற கூலி. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், நேரடியாக ப்ரொடக்ஷனுக்கு செஞ்ச செலவுகள். இது 3 தான் உங்களுக்கு ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பென்சஸ், முதன்மை செலவுகள். இது 3தோட கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு ப்ரைம் காஸ்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தாலும் சரி, எப்போதுமே ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றத ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றத லெஸ் பண்ணணும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது இந்த வருஷத்துடைய கரண்ட் இயர் யூஸ் பண்ணாத குட்ஸ் தான் அது. அதனால் நம்ம கரண்ட் இயரில் ஆட் ஆகாது. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது போன வருஷத்துடைய க்ளோசிங் ஸ்டாக் இந்த வருஷத்துக்கு அதை எடுத்துகிட்டு வந்துருக்கு, கரண்ட் இயருக்கு அதை எடுத்துகிட்டு வந்ததுனால அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் இஸ் அப்சார்ப் 20% ஆன் வேஜஸ் வேல்யூவில், அதாவது ஒர்க்கர்ஸ் கொடுக்குற அந்த கூலி அமௌண்ட்டில் அது வேஜஸ் அப்படின்றது 20% சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் அமௌண்ட் வேல்யூ எதுவும் கொடுக்கல, நம்ம தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ன்ற 25% ஒர்க் காஸ்ட்ன்ற நம்ம காஸ்ட் ஷீட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபேக்ட்ரி காஸ்ட்டை ஆட் பண்ணி, ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி காஸ்ட்டை ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். அதுதான் ஒர்க் காஸ்ட் அல்லது ஃபேக்ட்ரி காஸ்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம். அதில் 25% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் சொல்லியிருக்கிறாங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ன்றது 20% ஆன் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 20% அப்படின்ட்டுருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் அப்படின்றது நம்ம இந்த காஸ்ட் ஷீட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஃபேக்ட்ரி காஸ்ட் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் ரெண்டத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 20% செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டுக்கு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. தென் ப்ராஃபிட்ன்றது 20% ஆன் சேல்ஸ். ப்ராஃபிட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, சேல்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க.
பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேயுமே சேல்ஸ் வேல்யூன்றது கொடுக்கல. ஆனால் 20% ஆன் சேல்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கணும், சேல்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ரா மெட்டீரியல், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது மூணுத்தையும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரா மெட்டீரியல் மட்டும் நமக்கு வந்து இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கிறதுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். அப்போது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஸோ என்ன அமௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது 40,000. அதோட பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருந்ததுன்னா அதை கூட்டிக்கணும். பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது 2 lakhs. இந்த பர்ச்சேஸ் பண்ணுற போது ஏதாவது செலவுகள் வருது அப்படின்னா அந்த கேரேஜோ அல்லது டிரான்ஸ்போர்ட்டோ ஏதாவது செலவு இருந்தால் அந்த செலவை இதோட ஆட் பண்ணிக்கணும். இதன் பிறகு நம்ம க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலை லெஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது 60,000. ஸோ அந்த 60,000 லெஸ் பண்ணணும். இப்போது நம்ம கிடச்சிருக்கு 1,80,000 அப்படின்றது ரா மெட்டீரியல் consumed for production process. ஓகே, லாஸ்ட்டு ஸ்பெசிமென்லாம் பார்க்க போகிறப்ப நம்ம வந்து டைரெக்டாக ரா மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. இந்த இது டைரெக்டாக நம்ம கொடுத்துருவாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த சம்மில் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்ததுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். இதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் அப்படின்றது வேஜஸ் தான். தட் இஸ் 1 lakh. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது 20,000. ஸோ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் வேல்யூவை இங்கே போடணும் அவுட்டர் காலமில். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிச்சி அதையும் ஆட் பண்ணிட்டு வருவோம். இப்போது த்ரீ லேக்ஸ் அப்படின்றது ப்ரைம் காஸ்ட், முதன்மையான செலவுகள், அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கான முதன்மையான செலவுகள். இதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை ஆட் பண்ண போகிறோம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ன்றது சம்டைம்ஸ் வந்து தனித்தனி எக்ஸ்பென்சஸாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நம்ம வந்து இன்னர் காலமில் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் டோட்டல் தான் போட போகிறோம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை மொத்தமாக ஒரு எக்ஸ்பென்சஸாக கொடுத்துட்டாங்க. ஓவர்ஹெட் அப்படின்ற பேரில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20% ஆன் வேஜஸ். அது எவ்வளோன்றத அமௌண்ட்டில் சொல்லலை, பர்சன்டேஜில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அது எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணணும். வேஜஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்குது. வேஜஸில் தான் 20% சொல்லியிருக்காங்க. அப்போ வேஜஸ் 1 lakh இன்ட்டு டிவைட் 20/100. இப்போ இதை ஸோ 20,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,20,000 அப்படின்றது நமக்கு காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். அல்லது இதை வந்து ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அல்லது ஆஃபீஸ் ஓவர்ஹெட் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் இஸ் 25% ஆன் ஒர்க் காஸ்ட். 25% ஆன் ஒர்க் காஸ்ட். ஸோ ஒர்க் காஸ்ட் வேல்யூ 3,20,000 into 25/100 1 4 1 8 4 32 80,000. ஸோ 80,000 அப்படின்றது நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் வருது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 4 lakhs வருது. 4 lakhs அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்.
ஓகே. இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 4 lakhs. நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணணும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஒரு 20% ஆன் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேல்யூவில் 20%. So cost of production value 4 lakhs into 20 by 100. 151 8. So same 80,000 தான் selling and distribution வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற போது 4,80,000 வருது. இந்த 4,80,000 அப்படின்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இது போல் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸாக நம்ம ஆட் பண்ணி ஒவ்வொரு ஹெட்டிங்கில் ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வரோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக நமக்கு சேல்ஸ் கொடுத்துருவாங்க, பட் இந்த சம்மில் சேல்ஸ் கொடுக்கல. அதனால் சேல்ஸும் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்ப்போம். ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% ஆன் சேல்ஸ். ஸோ சேல்ஸில் 20% ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டும் சேர்ந்தது தான் சேல்ஸ் நமக்கு. அப்போ இது 20%னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 80%. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது 100%. ஓகேவா, புரியுதா? ப்ராஃபிட் வந்து சேல்ஸில் 20% சொல்லியிருக்காங்க. நமக்கு யூஸ்வலாக வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் என்ன வருதோ அதோட ப்ராஃபிட்டை கூட்டினோன்னா கிடைக்கிறது தான் சேல்ஸு, அல்லது சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை லெஸ் பண்ணால் கிடைக்கிறது ப்ராஃபிட்டு. ஸோ எப்படி வேணாலும் போடலாம். இப்போ நமக்கு ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 20% ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது 20%னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது 80%. அப்போ சேல்ஸுன்றது 80 + 20 100. ஓகே. இப்போது எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது, இது ரெண்டுமே இல்லை. இப்போ அதை வச்சு தான் நம்ம இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். 80% அப்படின்றது 4,80,000. ஓகே. 80% அப்படின்றது 4 lakhs. 80%ன்றது 4,80,000. therefore 20% ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன் அனதர் வே 80%ன்றது 4,80,000 அப்படின்னா 100% சேல்ஸ் எவ்வளோ எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை லெஸ் பண்ணால் இதை ஷார்ட் அவுட் பண்ணால் 1 4 1 2 1,20,000ன்றது நமக்கு ப்ராஃபிட். இப்போது 80% காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 20% ப்ராஃபிட்டையும் கூட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் 6 lakhs நமக்கு வந்துடுது. அப்படி இல்லை இதே மாதிரி 100% போட்டு அப்ளை பண்ணாலும் 6 lakhsன்ற ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் 6 lakhsலேருந்து 4,80,000 லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் ஒன்று. எப்படி வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், எந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் ஒரு காஸ்ட் ஷீட்டோடைய ஃபார்மேட். நமக்கு இந்த காஸ்ட் ஷீட்டில் ஆரம்பத்திலே வந்து ஷோயிங் கிளியர்லி மெட்டீரியல் கன்சியூம், ப்ரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு காஸ்ட் ஷீட்னால் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு ஒன்று காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரையும் கண்டுபிடிக்கலாம், அல்லது ப்ராஃபிட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் சேல்ஸ் கொடுக்காதனால சேல்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது ரா மெட்டீரியல் கன்சியூம்ட், ப்ரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட், சேல்ஸ். ஸோ எல்லாமே சம்மில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Viewers, share, comment, like and subscribe my channel. Thank you.